அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 6/12/2025 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி, தேய்பிறை, துவிதியை திதி இரவு 9:26 வரை, அதன் பிறகு திருதியை திதி. மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 8:48 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது. நினைச்சது நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அடுத்து 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வியாதிக்கு மருந்துண்டு விதிக்கு மருந்துண்டா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, வியாதியை தீர்க்கறதுக்கு எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் விதியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தானமும் தர்மமும் தெய்வமும் இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அறப்பணிகள் அதிகம் செய்வீங்க. கோவில்களுக்காக கொட்டி கொடுப்பீங்க. அதே மாதிரி கஷ்டம்னு வர்றவங்க, கண்ணீர் விட்டு கையேந்துறவங்கள வெறுங்கையோட விடாமல் அரவணைத்து அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதே மாதிரி தள்ளி போன விஷயங்கள்லாம் இன்னைக்கு வேகமாக முடியுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தவங்கள்டேருந்து கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, விருப்பத்தினால் ஆகாதது வீம்பினால் ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் வீம்பா எதுவுமே செய்ய மாட்டீங்க. விருப்பத்தோடு எதையுமே நீங்கள் செய்வீங்க. சிலர்லாம் வீம்புக்குன்னு ஏதாவது செய்துன்னு இருப்பாங்க. அதில் தோல்வி தான் கிடைக்கும். ஆனால் எதை செய்தாலும் அதை விருப்பப்பட்டு ஒரு முழு இன்வால்மெண்ட்டு, அதாவது முழுமையாக அதில் ஈடுபாடு கொண்டு எல்லா விஷயங்களையும் செய்து முடித்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்க யாரு, அல்லாதவங்க யாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வீடு மாறுறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு, ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கு வந்து சரியாகுங்க. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, விண் பொய்த்தால் மண் பொய்க்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க உலகமே மழையை நம்பி தான் இருக்குது, தண்ணீரை நம்பி தான் இருக்குது. அதனால தாங்க நீங்கள் தானம் தபம் செய்து எப்பொழுதும் மழையை வரவழைக்கக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாரான நாளாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் காலை 8:48 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் எல்லாமே இன்னைக்கு விலகுது. காலை 8:48 பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் காலை 8:48 திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சவாலான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்திலுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சந்திரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, விதி எப்படியோ மதி அப்படி அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஜோதிடப்படி இந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லணும்னா, விதியாகிய ஜென்ம லக்னம் அதுக்கு எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்திரன், மதியாகிய சந்திரன் எங்கே ராசியை உட்கார்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழியாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ ஜாதகம் நல்லா இருக்குது, பிறந்த லக்னம் நல்லா இருந்தால் நமக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. இதைத்தாங்க இந்த பழமொழி சொல்லுதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஜோதிடத்தில் புலமை கொண்டிருப்பீங்க. ஜோதிடத்தை பயன்படுத்தி முன்னுக்கு வருபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நல்லது நடக்கும், எதிர்ப்புகள் விலகும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. பெரியவங்க பிரபலங்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலகுங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த தொந்தரவுகளும் விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விதைக்கின்ற காலத்தில் தூங்கிவிட்டு அறுவடையை நினைக்கலாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, உழைக்க வேண்டிய வயசில் உழைச்சாதான் நாம் பிற்காலத்தில் முதுமையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தாங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்த்து கொண்டிருக்கும் உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால நல்லதெல்லாமே நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூத்த சகோதரங்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. உறவினர்கள் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி
இன்னைக்கு லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சூரியன் இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சிலருக்கு வீடு கட்டத்துக்கு லோன், பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப செலவுகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, விரை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப நம்மளை காக்கும் அல்லது தாக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுறது தான் முளைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வலிமை தரக்கூடிய வகையில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். மனசுக்குள்ளார ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகமாகுவாங்க. எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசியை சனி பகவான் நேருக்கு நேராக கண்டகச்சனையாக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லா பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சில விஷயங்களை வாங்கிட்டு எதிராளியிடம் அதை கொண்டு போய் சேர்க்க வாய்ப்பு இருக்குது. உளவாளிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் நல்லா இருக்கு. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற பழமொழியை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட சின்ன வயசுலேருந்தே அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு வேலையை தொடங்கினாலும் கூட அது எப்படி போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்படி பயிர் முளைக்கும் போதே அந்த பயிரால் நமக்கு வெள்ளாமை உண்டா இல்லையான்னு விவசாயி கண்டுபிடிக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு வேலையை தொடங்கும் போதே அது போகிற போக்கை வச்சு இதில் நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டாமாங்கிற முடிவுக்கு தெரிந்து கொள்வர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட புதனும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்கிறாருங்க. புதன் உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர். பாக்யாதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து உட்காரும்போது திடீர் பண வரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் சூரியன் 2ல் இருந்தால் உங்களை யாராவது தவறாக பேசுவாங்க, விமர்சனம் செய்து பேசுவாங்க. அதை கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாங்கினப்ப உதவி செய்தப்பெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அனுபவித்து முடிஞ்ச பிறகு உங்களை தவிர்க்கிறாங்க. எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாய் சக்கரை கை கருணை கிழங்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலரெல்லாம் இனிப்பாக பேசுவாங்க, ஆனால் எந்த உதவியும் செய்ய மாட்டீங்க. சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன்னா காலையில் மணி 9 ஆயிடுச்சுல்ல, சாப்பிட்டு தான் கிளம்பியிருப்பீங்க. அப்புறங்க அப்படிம்பாங்க.
வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு உரிமையாக நீங்கள் சொல்வீங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்க மாட்டீங்க. வாங்க உட்காருங்க சாப்பிட்லாம், சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலும் எல்லாரிடமும் வெள்ளை மனதுடன் எல்லோரையும் அன்பாக அரவணைத்து கொண்டு சென்று எல்லோரையும் உபசரிக்கும் தன்மை கொண்ட உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக நன்மைகளை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்குள்ளார உட்கார்ந்துட்டு சூடேத்தின்னு இருக்காரு. அவர் எப்படிங்க நல்லதெல்லாம் செய்வார்னு நீங்கள் நினைக்க தோணுது, சொல்ல தோணுது உங்களுக்கு. ஆனால் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவரோட லாபாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்லது செய்துன்னு இருக்காரு. முன்னைய விட இப்போ நீங்கள் தீர்க்கமாக சில வேலைகளெல்லாம் செய்கிறீங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு, தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரம் உத்தியோகம் இன்னைக்கு நல்லா இருக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க. அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்னைக்கு அலைச்சல் இருக்கு, சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஆமாங்க, எதை கொடுக்குறோமோ அது திரும்ப கிடைக்கும், எதை விதைக்கிறோமோ அது முளைச்சி வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லதை செய்வோம், நல்லதே நமக்கு கிடைக்கும், நாம் எது கெட்டது பக்கம் போகணும்னு எப்போதும் திடமாக தீர்க்கமாக 4 பேருக்கு நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து உங்களை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. திருமணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முன்னெடுக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து எதையும் செய்யணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உத்தியோகத்தில் சவால்கள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, நல்லதெல்லாமே நடக்கும். வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, நாம் நல்ல விதமாக பேசணும்னா நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நல்லவங்க கிட்ட பேசுவீங்க, நல்லதையே பேசுவீங்க, நல்லதையே செய்வீங்க. அதனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய் மூலமாக அந்த வாய்மொழியை நாம் வாய்மை மொழியாக வைத்துக்கொள்வோம் என்று வாய்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. சிலருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்லதெல்லாமே கிடைக்கும், நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்கு. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகளும் இன்னைக்கு விலகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம்
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாதது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாங்கிறத போல் இருக்க வேண்டும் கொடுக்கறதும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நாம் அடுத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்கினோம்னா அதே குவாலிட்டி அதே தரத்தோடு நாம் அந்த பொருளை திருப்பி தரணுங்க. உதாரணத்துக்கு நாம் 100 ரூபாய் வாங்குகிறோம்னா அவங்களுக்கு திருப்பி 100 ரூபாயை தரணுங்க. குறைச்சி தர்றதோ அல்லது வேறு மாதிரி தர்றதோ அது சரி வராதுங்க. அதே மாதிரி வார்த்தைகளும் அப்படித்தான். நாம் அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகள் வாங்குகிறோம்னா அதே மாதிரி அவங்கள மரியாதையாக நல்ல வார்த்தைகளால் நம்ம பேச வேண்டுங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதை வாங்குகிறீர்களோ அதை திருப்பி தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க, சாதிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியும். அப்பாடா இப்போ முடிஞ்சுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமும் அடிமனசில் எட்டி பார்க்கும். வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. புது பொறுப்புகள் பதவிகள் தேடி வருங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வஞ்சகம் வாழ்வை கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் யாருக்கும் வஞ்சகம் செய்ய மாட்டீங்க. யாராவது அழுதாலோ தொழுதாலோ கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு நல்லா இருங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரட்டும், சந்தோஷமாக இருங்கன்னு வாழ்த்தி விட்டு செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. பெரிய பதவி பொறுப்பு உங்களை தேடி வரும். பெரிய பொறுப்பில் இருக்கிற உங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகார மையத்துக்குள்ளார நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கப்படுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு நிறைய லாபம் இன்னைக்கு உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்றைய தினம் அலைச்சல்கள் இருக்குங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.